நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் கேரள மாநிலத்திலிருந்து லாரிகளில் இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகளை கொட்டும் அவலம் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து வருகிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் கேரள மாநிலத்திலிருந்து லாரிகளில் இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகளை கொட்டும் அவலம் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து வருகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு நவம்பரில் கேரள மாநிலத்திலிருந்து 27 லாரிகளில் மருத்துவ கழிவுகள் உட்பட பல வகை கழிவுகள் புளியங்குடி பகுதிக்கு எடுத்து வரப்பட்டன. 2022 நவம்பரில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் திருவேங்கடம் அருகே நாராயணபுரத்தில் கேரளாவிலிருந்து எலக்ட்ரானிக் கழிவுகள் கொண்டு வந்து கொட்டப்பட்டன. அதே மாதம் நெல்லை மாவட்டம் பனங்குடி அருகே தனக்கன்குளத்தில் கேரள இறைச்சி கழிவுகள், மாட்டுக் கொழுப்புகள் அதிக அளவில் கொட்டப்பட்டன. 2023 ஏப்ரலில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கரும்பனூரில் ஒரு தோட்டத்தில் எலக்ட்ரானிக் கழிவுகளை கொண்டு வந்து குட்டி எரித்தனர். 2023ஆம் ஆண்டு மே மாதம் ஆலங்குளம் அருகே எலக்ட்ரானிக் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் எடுத்து வரப்பட்ட லாரி பிடிபட்டது. அதே ஆண்டு அக்டோபரில் கேரள மாநிலம் கோட்டயத்திலிருந்து லாரிகளில் எடுத்து வரப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் இறைச்சி கழிவுகளை கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் ஊராட்சி நிர்வாகத்தினர் பிடித்து 25,000 அபராதம் விதித்தனர்.